நீங்க எங்களுக்கு எதை காட்ட வந்திருக்கீங்க? ஒரு ராஜ்யம், நாம் பார்க்க முடியாத ராஜ்யம், அது மீண்டும் பிறக்காத வரை. மறுபடியும் பிறக்கணுமா? ஆமா. மீண்டும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒருவன் தண்ணீராலும் தூய ஆவியினாலும் பிறக்கலன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், நிச்சயமா. அதே நேரம் ஆவினால் பிறப்பது நிச்சயம் ஆவியாயிருக்கும். உங்க உள்ளம், அதாவது உங்க ஆத்மா, புதிய வாழ்க்கைக்கு மறுபிறவி எடுக்க வேண்டும். உங்களுக்கு என்ன கேக்குது? காத்தோட சத்தம். காத்து தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்னால அது உணர முடியுது. அதோட ஒலியை நான் கேட்கிறேன். அது எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? தெரியாது. எங்க போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆவியில மீண்டும் பிறக்கிறதும் கூட அதே மாதிரிதான். ஆவியானவர் அதிசயத்தக்க வகையில உங்களுக்குள்ள செயல்படலாம். ஆவியானவரை பார்க்க முடியலனாலும் அவர் செயல்பாட்டை உங்களால அடையாளம் காண முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாரான் வனாந்தரத்தில் ஜனங்க அதை நோக்கி பார்க்கணுங்கிறதுக்காக பாலைவனத்துல மோசே வெண்கல சர்ப்பத கம்பத்தின் மேல தூக்கி வச்சார். அந்த மாதிரி மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார். அதனால அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனம் பெறுவான். ஆனா நம்மளோட மக்கள் பாம்பு கடியால ஒண்ணு சாகலையே. வரி விதிப்பு, அடக்குமுறையால அவங்க இறந்துட்டு இருக்காங்க. ரோமர்கள் கிட்ட இருந்து மக்களை விடுவிக்கிறாங்க வரல. அப்ப இதுல இருந்து ஆவிக்குரிய மரணத்துல இருந்து, பாவத்துல இருந்து விடுவிக்க வந்திருக்கேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனும் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் குமாரன் உலகத்துக்கு அனுப்பல. அவராலே உலகம் ரட்சிக்கப்பட அவர் மூலமாக கம்பத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட மோசையின் சர்ப்பம் போல இது எளிமையானது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட, விசுவாசிக்காதவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவனாயிருக்கிறான். உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி, உள்ளங்கை என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாக எங்கள் உறுப்புகளில் முதலாவதாக வருவது உள்ளங்கை தான். எங்கள் முழுகையோ எங்கள் பிறந்தையோ அல்லது முழங்காலையோ அல்லது இடுப்பையோ எங்கள் பாதத்தையோ பார்ப்பதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு கிரியை செய்ய, அசைய வேணும், குனிய வேணும் அல்லது திரும்ப வேணும். ஆனால் உள்ளங்கையை எடுத்துட்டீங்கன்னா டைரக்டா நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.